விஜயனுடைய அரசியல்ன்றது என்னுடைய அரசியலுக்கு ஒரு அச்சுறுத்தல் கரெக்ட். சோ நான் உடனே விஜய் அடிக்கிறேன். ரெண்டாவது விஷயம், அந்த இளைஞர்களை வந்துட்டு நான் விஜய் பக்கத்துல திருப்பினா அப்படின்னா என்னுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கும். இந்த ரெண்டு நோக்கத்தை தான் அவர் போறாங்க. இதே சீமானு திமுக எடுத்து விமர்சனம் வைக்கும் போது அவர் யாருடைய பேட்டி? அவர் பிஜேபியை பத்தி பேசும்போது யாருடைய பேட்டி? இந்த பீட்டிங்னு ஒருத்தர் விமர்சிக்கிறது வந்து பார்க்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய மக்களை அவங்க அவமானப்படுத்தக்கூடிய விஷயம். நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய சிந்தனைக்கு தான் நீங்க ஓட்டு போட முடியும். இவர் யார் இவர் பின்னாடி செயல்படுறாங்க அப்படின்றத பத்திய ஒரு விழிப்புணர்வு இல்லாம நீங்க ஓட்டு போட முடியும். விஜயனுடைய ரசிகர்கள் சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றதுக்கு அடிப்படையற்ற வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி சீமானுடைய கொள்கை வழியில போயிட்டு இருக்கிறாங்க ஓட்டு போடுறவங்க விஜய்க்கு போடுவாங்க அப்படின்றது அடிப்படையா. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அரசியல் வந்து பயங்கர இடைவெளி. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் பத்தி தான் சார் நம்ம பேச போறோம். அந்த வகையில பார்த்தோம்னா இன்னைக்கு மிக முக்கியமான கட்சிகள் ஒன்னா இருக்கிறது ஆம் தமிழர் கட்சி. சுமார் 30 லட்சத்துக்கு மேல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவங்களோட அரசியல் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில கரூர்ல பார்த்தோம்னா இந்த 40 உயிர்கள் போனதுக்கு அப்புறம் அவங்களோட செயல்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா சில சந்தேகங்களை வர வைக்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க முன்னாடி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா விஜயை ரொம்ப கடுமையா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. விஜய் எப்படி ரொம்ப அரைக்குறைவான வார்த்தைகள்லாம் பேசி கிரிட்டிசைஸ் பண்றாங்க. சீமானுமே பண்றாரு. இப்ப பொதுவா சமீப காலங்களா நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு பொறுத்த வரைக்கும் 2 விதம். அவங்களுடைய பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் இருக்கு. அவங்க 36 லட்சம் ஓட்ட வாங்கிட்டாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா சீமானும் விஜயும் ஒன்னா போக போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி மாநாட்டுல விஜய் பேசி பெரியார வந்துட்டு என்னோட கொள்கையை வழிகாட்டி இப்படிலாம் சொல்லிட்டு முன்னாடி அவர் அதை முரண்படுறாரு. ஏன்னா அவருடைய பாதையில அவர் தமிழ் தேசியத்தை வந்துட்டு பெரியாருக்கு இடம் பண்றாரு சொல்லிட்டு அவருக்கு நிராகரிக்கிறாரு. நிராகரிச்சு என்ன பண்றாரு, நீ அப்படி இல்லை இப்படி இல்லை, நீ தமிழ் தேசியத்தையும் சொல்ற திராவிடத்தையும் சொல்ற, 2 இருக்காங்களும் சொல்ற, நீ எந்த இடத்துல நிக்கிற அப்படி நாங்க இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல அவங்களோட டிவிஷன் உண்டாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தொடர்ந்து சோசியல் மீடியாலையும் மற்ற இடங்கள் என்னன்னா மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த ஓட்டு இந்த முறை இருக்காது, அது அப்படியே விஜய்க்கு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, இயல்பா அப்படி ஒண்ணு நிகழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, விஜயை புரிவிக்கிறார். தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு வந்த கொள்கைகளுக்கு எதிராக விஜய் செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி அவர் போக்கஸ் பண்றாரு. பெரியாரால தமிழனுக்கு ஒண்ணு ஏற்படல, ஆனா இவர் பெரியாரை பத்தி பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஜய் கிரிட்டிசைஸ் பண்றாரு. அப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்க அப்படின்னா விஜயனுடைய அரசியல் வந்துட்டு சீமான் தனது அரசியலுக்கு எதிரானதா அவர் காட்டுறாரு, சித்தரிக்கிறார். அது உண்மையா என்ன அப்படின்றது தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா சீமான் முன்னெடுக்கிறது தமிழ் தேசிய அரசியல், ஒரு தெளிவான ஒரு அரசியல். அவரை பேசுறாரு, அவருக்கு போகக்கூடிய ஓட்டின் ஒருத்தருக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா சோசியல் மீடியா எப்படி பாக்குதுன்னா இளைஞர்களுடைய ஈர்ப்பு வந்துட்டு விஜய் கிட்ட இருக்குது. இதுதான் கரூருக்கு முன்னாடி வரைக்கும் சொல்றேன். இளைஞர்கள் வந்துட்டு பொதுவா அந்த ஈர்ப்பு வந்துட்டு விஜய் நோக்கி தான் இருக்குது. அதனால சீமானோட இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் கூட்டம் வந்துட்டு விஜய்க்கு போயிடும். எனக்கு சீமானுடைய அரசியல் அவ்வளவுதான் அப்படின்னு சில விமர்சகர்கள் எல்லாரும் வந்து சொல்றாங்க. அதை நம்ம பார்க்கணும், கேட்கணும். சோ இதுதான் அவருடைய அரசியலுடைய போக்க இன்னைக்கு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பெரிய உலகம். அதாவது விஜயனுடைய அரசியல் என்னுடைய அரசியலுக்கு ஒரு அச்சுறுத்தல் கரெக்ட். சோ நான் உடனே விஜய் அடிக்கிறேன். ரெண்டாவது விஷயம், அந்த இளைஞர்களை வந்துட்டு நான் விஜய் பக்கத்துல திருப்பினா அப்படின்னா என்னுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கும். இந்த 2 நோக்கத்தை தான் அவர் போறாரு. அதே மாதிரி அவர் விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணதை எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறமே ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்க்க போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களோட தாக்குதல் ரொம்ப உக்கிரமா இருந்தது. ரொம்ப கடுமையா முடிச்சுட்டாங்க. சாட்டை துறைமுகனும் சரி, இடும்பாவனம் கார்த்திக்கும் சரி, நாம் தமிழர் கட்சியோட மற்ற நிர்வாகிகளும் சொல்லி ரொம்ப பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதுவும் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சொல்லவே வேணாம். ஸோ இப்போ சீமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கட்சிகள் யாரு? திமுகவோட பி டீமா இருப்பாங்களா, இல்ல பாஜகவோட பி டீமா? அவரோட உண்மை முகம் தான் என்ன? அதாவது ஒருத்தருடைய உண்மை முகம் என்ன அப்படின்றது அவருடைய செயல்பாட்டில தான் புரிஞ்சுக்க முடியும். ஒரு விமர்சனம் இருப்பாரு, அப்புறம் அவர் திமுக எதிர்த்து விமர்சனம் வைக்கும் போது என்ன பண்ணுவீங்க? இதே சீமானு திமுக எடுத்து விமர்சனம் வைக்கும் போது அவர் யாருடைய பீட்டிமா இருப்பீங்க? அவர் பிஜேபியை பத்தி பேசும்போது யாருடைய பீட்டிமா இருப்பீங்க? இந்த பீட்டிம்னு ஒருத்தர் விமர்சிக்கிறதுன்றது வந்துட்டு
வாக்களிக்கக்கூடிய மக்களை அவங்க அவமானப்படுத்தக்கூடிய விஷயம். இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய சிந்தனைக்கு தான் நீங்க ஓட்டு போட போறீங்க. இவர் பின்னாடி செயல்படுறாங்க அப்படின்றத பத்திய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல நீங்க ஓட்டு போட போறீங்க. அப்படின்னா யாரையும் ஏமாத்திட முடியாது. இவரு போயிட்டு ஸ்டாலினை சந்திச்சு பேசுறாரு, அதே மாதிரி ஓபிஎஸ் போய் ஸ்டாலினை சந்திச்சு பேசுறாரு, இன்னும் பலரும் போய் பேசுறாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் அதிமுககாரங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பாத்தீங்கன்னா போயிட்டு ஸ்டாலின் போய் சந்திக்கிறாரு. அப்ப ஸ்டாலின் யாருடைய மீட்டிங் நடக்குது தானே வடமையா? நான் இதெல்லாம் பார்த்திருக்கேன். நிறைய பேருக்கு வந்துட்டு இதெல்லாம் பெரிய அளவுக்கு வராது. ஒரு நல்ல உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு அதிமுக அவர் வந்துட்டு நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னா அவர் போயிட்டு ஸ்டாலின் பார்த்துட்டு வர்றாரு. ரைட்டுங்களா? இதோ இப்ப போயிட்டு ராமதாஸ் அப்படி பார்த்துட்டு வந்தாரு, டாக்டர் ராமதாஸ். ஆனா வெள்ளத்துல ராமதாஸ் யாருக்காக பேசுறாரு கவுன்சிலருக்கு? அவர் வந்துட்டு தமிழக அரசு கிரெடிட் சொல்லி தான் பேசுறாரு, ஒரு இடத்துல ஆதரிக்கிறாரு இன்னொருத்தர். அதனால ஒருத்தரை பத்தி அரசியல் அப்படின்றது அவங்க முன்னெடுக்கக்கூடிய மையமான கொள்கை, பார்வை, இலக்கு, அதை வச்சுதான் முன்னெடுக்க முடியும். ஒரு கட்டத்துல இவங்க வந்து விமர்சனம் பண்றாங்க, அதனால அவங்களுடைய மீட்டிங் அப்படின்னு சொல்றதுல அது வந்துட்டு அடிப்படையற்ற ஒரு வாதம். அதனால இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் திமுக ஆதரிச்சாலும் சரி, அதிமுக ஆதரிச்சாலும் சரி, பிஜேபி ஆதரிச்சாலும் சரி, காங்கிரஸ் ஆதரிச்சாலும் சரி, அவருடைய அரசியல் அடிப்படை. காரணம் என்னன்னா, அவர் மாற்று அரசியல் தன்னை முன் வச்சுட்டு 2012 2025 வரைக்கும் அவர் அரசியல் பண்றாரு. எனவே அவர் இந்த பாதையில இருந்து திருப்பி ஒருத்தருக்கு சாதகமாகவும் இன்னொருத்தருக்கு பாதகமாகவும் பண்ணா இவருடைய வாக்கு இங்கே அடிப்படும். ஏன்னா மாத்தாதானே அவர் சொல்றாரு, திராவிட சக்திகளுக்கும் தேச அரசியல் கட்சிகளுக்கும் மாற்றுனா எனக்கு போட்டா போடு ஓட்ட இல்லையாட்டி போ, நான் இப்படிதான் பேசுறேன் அப்படின்னு எத்தனை முறை சொல்லியிருக்காரு. அப்ப அந்த இடத்தை விட்டு அவர் பிழன்றால் அவருடைய அரசியல் தான் அடிப்படும். எனவே அதுதான் இங்க மையமா வச்சு பார்க்கணும். அப்படி சீமான் பண்ணாரு அப்படின்னா, இப்ப சீமான் வந்துட்டு பெரியாரை பத்தி எல்லாம் ரொம்ப தரப்பறையா பேசும்போது நான் அதெல்லாம் எதிர்த்து போட்டிருக்கிறேன், பதிவெல்லாம் போட்டிருக்கிறேன். ஆனா பெரியாரை வந்துட்டு தனது கொள்கை வழிகாட்டிய சொல்லக்கூடிய விஜய் அதை எதிர்த்து ஒரு பொண்ணு கவனிச்சிங்களா? நீங்க அதை போடல. அப்போ இந்த மாதிரியான விடயங்கள் வந்து அரசியல் கட்சிகள்ல நிறைய இருக்கும். நான் சொல்லக்கூடியது மையமா சீமான் முன்னெடுக்கக்கூடிய அரசியலுடைய நோக்கம் தான். தமிழ் மக்கள், தமிழருடைய வாழ்வுரிமை, இந்த மாதிரிதான் அவர் எடுக்கிறாரு. ரைட், ஓகே. ஆனா அவர் அதே நேரத்துல நீங்க சொல்லக்கூடிய விடயத்தையும் மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா நிச்சயமா அவர் ஸ்டாலினை போயிட்டு வந்துட்டோம்னா விஜயை பத்தி மறுபடியும் உக்கிரமா தாக்க ஆரம்பிச்சாரு. முதல்ல தாக்கி பேசினாரு, மறுபடியும் உக்கிரமா தாக்கி. அது என்னன்றது போக போக தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா அவருடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்த சார்புக்கு போனாலும் இழப்பினோ சீமானுக்கு எப்பொழுதுமே அது ஏற்படும். காரணம் என்ன, சீமான் வந்துட்டு மாற்றாதான் தனது அரசியல் முன்வைக்கிறாரு. அவருக்கு யாரோடையுமே கூட்டணி, அவர் கூட்டணி சேர்ந்தா யாரோட சேர முடியும்? தமிழக வாழ்வுரிமை கட்சியோட சேர முடியும், பாட்டாளி மக்கள் கட்சியோட சேர முடியும். புரியுதுங்களா? அவரால் டிடிவி தினகரனோட கூட சேர முடியாது. ஆமா, ஏன்னா அதிமுக அவர் விமர்சிக்கிறாரு. எம்ஜிஆர் ஈடு பிரச்சனை தவிர வேற எந்த இடத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றாரு. அப்ப அவர் எப்படி யாரோடையும் ஒட்டுவார்? எப்படி ஒட்ட முடியும்? அப்போ அவருடைய அரசியல் தனித்த அரசியல். சோ அந்த இடத்துல நம்ம பார்க்க போனோம்னா சீமானுடைய அரசியல் தனிச்சு நிக்கிறது தான் அவருடைய பலம். அது எவ்வளவு ஓட்டு வாங்குறாரு, ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறாரா, என்ன ஆகுறாரு அப்படின்றதெல்லாம் வேற கதை. ஆனா அவருடைய அரசியல் வந்துட்டு இந்த அடிப்படை தான் நிற்குது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினர் பார்த்தோம்னா விஜயோட சப்போர்ட்டை ரொம்ப எதிர்பார்த்தாங்க. 2 பேரும் ஒன்னா சேருவாங்கன்றதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. அதனாலதான் சீமான் அவர்கள் பார்த்தோம்னா தம்பின்னு சொல்லுவார் விஜய் அவர்கள். பட் ஆனா கடைசியா விஜய் அவர்கள் ஒட்டி வரல, வேற மாதிரி போயிட்டாரு. அதனால நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றாமை இருக்குன்னு நினைச்சுக்கலாமா? ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் இருக்கு. தாராளமா சொல்லலாம். அதான் வெளிப்பட்டுச்சு. விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச நைட்டே வந்துட்டு எதிர்கருத்தை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு தீபாவளி எல்லாம் முடிஞ்சோட பொறுத்து தந்தாரு. நீ அந்தாண்ட ரெண்டு நடுவில் என்ன லாரியில் அடிப்பட்டு சாக அப்படின்னா நான் கூட தெரிஞ்சே சொல்றேன். ஒரு கட்சியை தொடங்குறாரு ஒருத்தர், அவருடைய கட்சியோட கொள்கைன்றது அவருக்கு உரியது. அதை ஏற்றுக்கொள்வது ஜனநாயக அரசியல மக்களை சார்ந்தது. இதுல நீங்க என்ன அவருடைய விதியை நிர்ணயிக்கிறது? அது ரொம்ப தவறான அணுகுமுறை. அது வேற விஷயம். சோ அந்த இடத்துல சீமானை வந்துட்டு யாருமே அவருடைய நிலைப்பாட்டை வந்து ஒரு அரசியலாவே கொள்ள முடியாது. அது வந்துட்டு கட்டாயம் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆற்றாமையினால வெளிப்பட்டது. அவர் என்ன நினைச்சாரு, விஜய் நம்மளோட வருவாரு, நம்ம ஒரு அந்த மாற்று சக்தியை உருவாக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்க கூடும். ஆனா அவரு விஜயை பத்தி அசஸ் பண்ணது தப்பா போச்சு. நான் கூட விஜய் ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ணேன், என்னோட அசஸ்மெண்ட் தப்பா போலியா, ஆனா நான் வெளில வந்தேன். ஆனா எப்படி விமர்சிக்கிறது அப்படின்னா செயல்பாடு, அவர் முன்னெடுக்கக்கூடிய அரசியல், அதுல இருந்து விமர்சிக்கிறீங்க ஒழிய அதுக்காக விஜய் நடுரோட்டு நிப்ப, நீ லாரி சாவ, இப்படி எல்லாம் வந்துட்டு இந்த சபித்தலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய அரசியல் மதிக்கப்படாது. கண்டிப்பா நீங்க பெரியாரை வந்து விமர்சிக்கிறேன், தந்தை பெரியார் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட, காந்தியும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது.
காந்தியுடைய அகிம்சா கொள்கையை ஏற்றுட்டு இருக்கிறாங்க எல்லாரும், இல்ல பௌத்தருடைய ஜீவகாரண்யத்தை ஏற்றுட்டு இருக்கிறாங்க, இல்ல ஐயா வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அதை நம்ம ஏற்றுட்டு இருக்கிறோம். உண்மையை ஏற்றுக்க முடியாது யாரையுமே. ஏன்னா மனிதன் அப்படிப்பட்ட ஒரு அரைநிலையில தான் இருக்கான். அப்படிப்பட்ட நிலையில அரசியல்ல மட்டும் நீ நினைக்கிறபடி இன்னொரு கட்சி இருந்துச்சுன்னா அது உன் கட்சியாக இருக்கலாம், எதுக்கு இன்னொரு கட்சி இருக்க முடியும்? சோ விஜய் அவருடைய பர்செப்ஷன் இல்ல அவங்க கூட இருக்கிறவங்களுடைய பார்வையில இருந்து அவர் ஒரு அரசியல் கொண்டாரு. அந்த அரசியல் உங்களுடைய அரசியலோட ஒத்து போகணுன்ற எந்த விதமான அவசியம் கிடையாது. ஆனால் மையமா நீங்க வைக்கிறீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு நலன், தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வுரிமை, தமிழ்நாட்டு நலனுக்காக நீங்க வைக்கக்கூடிய முடக்கங்கள், பாதைகள், குறிக்கோள்கள், அதுல விஜய் ஒத்து வராதா இல்லையான்னு பார்த்து நீங்க எதிர்க்கலாம், செய்யலாம். அப்ப நீங்க மதிக்கப்படுவீங்க. இவ்வளவுதான். இது சீமான் தான் தேர்ந்தெடுத்து. கண்டிப்பா இப்ப சீமான் அவர்கள்ட்ட பார்த்தோம்னா 36 லட்சம் வாக்குகள் இருக்கு. அதுல பெரும்பாலான வாக்குகள் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு அப்ப விஜய் கட்சி ஆரம்பிக்கல, இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு. இதனால சீமானோட வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்க சார்? விஜயனுடைய அரசியல், விஜயனுடைய ரசிகர்களுடைய அரசியல் புரிதல் எவ்வளவுன்றதை நம்ம பார்த்தோம். மாநாட்டுல பார்த்துட்டோம், இன்னொரு மாநாட்டுல பார்த்துட்டோம், கரூர்ல பார்த்துட்டோம், அதுக்கு முன்னாடியும் பார்த்துட்டோம், எலக்ட்ரிக் கம்பளத்துல ஏற வரைக்கும் பார்த்தோம். அவங்களுக்கு 100% உங்களுடைய இணையத்தின் வழியா சொல்றேன், 100% சீமானுடைய அரசியலை பற்றி புரிதலே இருக்காது. எனவே விஜயனுடைய ரசிகர்கள் சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றதுக்கு அடிப்படையற்ற வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி சீமானுடைய கொள்கை வழியில போயிட்டு இருக்கிறாங்க ஓட்டு போட்டவங்க விஜய்க்கு போடுவாங்க அப்படின்றது அடிப்படையற்ற. இவங்களுக்கும் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அரசியல் ஒரு பயங்கர இடைவெளி இருக்கு. விஜய் மண்ணரிப்பை மீனரிப்புன்னு சொல்லி பேசக்கூடியது, சீமான் சுற்றுச்சூழலை பத்தி தெளிவா பேசக்கூடியது. எப்படி இந்தாண்டு இருக்கிறவங்க இந்தாண்டு வருவாங்க? எப்பொழுதுமே தலைவனை வச்சுதான் அரசியல் நிர்ணயிக்கப்படும். கொள்கைன்றது அடிப்படையா வச்சாலும் கூட ஒரு தலைவன் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் பண்றான் அப்படின்னு வச்சுதான் தொண்டர்கள், மக்கள் ஓட்டுங்க, தொண்டர்கள் இருக்கணும். இதுல இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. எப்படி ஒன்னோட ஒண்ணு இந்தாண்டு ஓட்டு அந்தாண்ட போ, அந்த ஓட்டு இந்தாண்ட போகணும் எந்த அடிப்படையில சொல்றாங்க என்னன்னா இளைஞர்கள் அப்படி அந்த போடுவாங்க. அப்படி எல்லாம் இளைஞர்கள் கிடையாது. இப்ப நீங்க எல்லாம் இளைஞர்கள் தான். உங்ககிட்ட சிந்தனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எந்த இருக்கக்கூடிய அரசியல் புரிதல் உங்ககிட்ட இல்லாத இருக்கலாம், ஆனா உங்களுக்கு சிந்தனை ஆற்றல் இல்லாத போயிடுமா? ஒரு கட்டத்திலேயே அவர் எப்படி இருந்தாங்க, இவங்களால நம்மளுக்கு என்ன வரும், இவங்களால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும், நம்ம குடும்பத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நீங்க ஒரு பகுப்பாய்வு செய்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்களா நீங்க சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். இல்ல அப்படி எல்லாருமே யோசிச்சுதான் சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் கல்வி அறிவு இல்லாதவனுக்கு கூட சிந்தனைன்றது ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா அது மறுக்கவே முடியாது. அந்த சிந்தனை ஒரு நாளும் மாறுதலுக்கு உட்பட்டு. கவனிங்க நல்லா, நீங்க நல்லா உங்களுக்குள்ளேயே நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, நான் பொதுநன்மை இப்ப நீங்க விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது கூட நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். ஆனா அப்படிதான் விஜய் ரசிகர்கள் எல்லாம் இருக்காங்கன்னு நான் சொல்ல முடியுமா? இல்ல சில பேர் ஏன் சொல்றாங்கன்னா, விஜய்க்காக முதல்ல அரசியல் பயிலரங்கம் நடத்தப்பட்ட போது தாவேக்காக நான் தான் போயிட்டு பேசுறேன். என்னதான் அவர் இது பண்ணி தேர்ந்தெடுத்தாரு. நான் போயிட்டு பேசும்போது என்னோட நின்ன விஜயனுடைய அந்த நிர்வாகிகள், கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியல் புரிதலை வெளிப்படுத்தினாங்க. ஆனா எனக்கு அதிர்ச்சியானது என்னன்னா, அந்த அரசியல் புரிதலை விஜய வெளிப்படுத்தல. நான் பேசுறேன், பேசி முடிச்சுட்டு 12:30 பேசிட்டு நாங்க இறங்குறோம். அங்கிருந்து ஒரு 50 மீட்டர்ல என் கார் இருக்கு, மண்டபத்துக்கு வெளில வரணும்னா 1 மணி நேரம் ஆச்சு. குறுக்கிட்டு அரசியல பலவேறுபட்ட கேள்விகளை கேட்கறாங்க, நான் பதில் சொல்லிட்டே நான் வரேன். அப்பதான் நினைச்சேன், எதுக்கு இவங்களுக்கு அரசியல் பயிலாளங்க பிரமாதமா இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு முடிவுக்கே நான் வந்துட்டேன். இன்னும் நான் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமா செயல்பட ஆரம்பிச்சேன். அந்த உத்வேகத்தை எனக்கு கொடுத்தது விஜயனுடைய நிர்வாகிகள் தான். தெளிவாவே இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, விஜய் ரசிகர் மன்றமா இருந்தாங்க, அப்புறம் விஜய் நற்பணி மன்றமா ஆனாங்க, அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கமா மாறும் போது இவங்க எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணிருக்கிறாங்க, அரசியல் சார்பு, அரசியல் புரிதலோட தான் இவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் ஒரு பெரிய புரிதல் இல்லைனாலும் ஒரு இடைநிலை புரிதல் அவங்களுக்கு இருந்திருக்குது. ஆனா விஜய் சினிமாலேயே இருந்து பரண்டு உருண்டு வந்ததுனால அவரை விட இவங்களுக்கு புரிதல் ரொம்ப பலமாவே இருந்தது. ஆனா என்னன்னா, விஜயனுடைய தலைமை, அவரை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் இந்த நிர்வாகிகளுக்கு இடைவெளி இருக்கு இல்லையா, தொடர்பற்ற நிலை இருக்கு இல்லையா, அத இவங்களையும் அவரையும் தனித்தனி ஐசோலேட் பண்ணி, இது விஜய்க்கு கூட இந்த செய்தி போகும். ஏன்னா அவர் எனக்கு பார்ப்பாரு. விஜயனுடைய நிர்வாகிகளினுடைய அரசியல் புரிதல் விஜய் கிட்ட ரீச் ஆகாது. இது எப்படி இருக்கு பாருங்க. இப்போ திமுகலையோ இல்ல அதிமுகலையோ இல்ல பாரதிய ஜனதா கட்சியோ ஒண்ணு போடுறாங்கன்னா, கட்சியுடைய நிர்வாகிகளை நேரடியா அண்ணாமலை ஒரு அண்ணாமலை, இப்ப இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன்
அப்புறம் அந்த கட்சியோட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திருப்பதி அவர் பேர் என்ன அவரு, இவங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உட்காந்து பேசுறாங்க. திருப்பதி நாராயணன், அப்புறம் பாத்தீங்கன்னா எச் ராஜா, இவங்கெல்லாம் பேசுறாங்க. ஒரு 400-500 பேரோட பேசுறாங்க. இப்படி ஒண்ணு விஜயனுடைய கட்சியில நிகழவே இல்லை. மேடம் போடுறாங்க, அவங்க பிரசங்கம் மாதிரி பண்ணிடுறாங்க, ஏதோ ஒண்ணு அதோட போயிடுறாங்க. இவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்றது விஜய்க்கு அந்த புரிதலே இல்லை. இவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குது அப்படின்றதுக்கு விஜய்க்கு தெரியவே இல்லை. இது ஒரு பெரிய ஹயாட்டஸ், பெரிய இடைவெளி. அது ஒரு மலைக்கும் மடுவுக்குமான இடைவெளி. இது வந்து எங்க எதிரொலிக்குது அப்படின்னா தாவேகாவுடைய செயல்பாட்டுல எதிரொலிக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கரூர் வச்சு நான் சொல்றேன், இது நல்லா இருக்கும் புரியுது. கரூர்ல அவங்க வந்துட்டு 12 மணிக்கு வருவாரு விஜய் பேசுவாருன்னு சொல்லிட்டாங்க. அந்த மக்கள் எல்லாம் வர்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, 12 வர்றாங்க, ஒரு 2 வருவாரு, 3 மணிக்கு வருவாரு பேசுவார் அப்படின்னு நேரம் கடக்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அவரால் விஜய்க்கு நேரம் கம்யூனிகேட் பண்ண முடியல. விஜய் கிட்ட அந்த கம்யூனிகேஷன் இல்ல. அப்போ கடைசியில யார் திரும்பி உள்ள வச்சாங்க முதலான அந்த மாவட்ட செயலர் மத்திய இடத்துக்கு ஏதாவது தெரியுமா விஜய் எத்தனை மணிக்கு வருவாங்க? ஒரு திமுக அதிமுக மாவட்ட செயலர்கிட்ட எப்போ தலைவர் வருவாரு இரு, இப்ப அங்க பேசுறது இந்த இடத்துல இருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, இல்ல 2 மணிக்கு வருவாரு, இவன போயிட்டு சாப்பிடுவா அப்படி சொல்லுவாங்க உறுதியா. ஏன்னா அவனுக்கு அந்த தொடர்பு இருக்குது. இங்க அந்த தொடர்பே இல்ல. இது ஒரு பெரிய ஒரு பலவீனம், விஜய் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பலவீனம். அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா விஜய் கட்சியில இருக்கக்கூடிய அரசியல் புரிதல் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ஒரு தலைவருக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கட்சியினுடைய இயங்குதல் அப்படின்ற ஒரு இடத்துல அது எவ்வளவு பெரிய பாதகமான விளைவு சீமான் இருக்கிறாரு. நம்ம உதாரணத்துக்கு ஒரு 2 பேரும் தான் ஈபேட் பண்ணி பேசணும். இப்ப சீமான் என்ன பேச போறாருன்றது சீமானுடைய கட்சிக்காரன் சொல்லுவான். அந்த மாதிரி சீமான் மாதிரியே கை எண்ணிட்டு இப்போ ஆக்டரோட பேசுறதுக்கு அந்த கட்சியோட 100 பேர் இருக்கான். நிறைய பேர் அவங்க நீங்க சும்மா பேச்சுக்கு சாட்டை துறைமுருகன் நீங்க அவர்லாம் ஒரு பேச்சாளர் இருக்கு. அவரை விட முழுநடிக்கிறா வந்துட்டு ஏகப்பட்ட பேர் தான் இருந்தா எனக்கே தெரியும். நான் அந்த கட்சியோட இயங்கி இருக்கிறேன் 4 வருஷமா. அப்ப என்ன அப்படின்னோம்னா இந்த புரிதல் இருக்கு இல்லையா, தமது கட்சி அமைப்பு, கட்சி தொண்டர், தலைவர், இவங்களுடைய புரிதல் நிலை 100-90 அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி ஸ்ட்ராங்காவே போயிட்டு இருக்கும். இதுதான் இது நாம் தமிழர் கட்சி, இதுதான் மறுமலர்ச்சி திமுக, இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சிகள். அதனால இடைவெளியே இருக்காது, அவங்கள ஒரே மாதிரி இருப்பாங்க. அதனால அவங்களுடைய அமைப்பு ரீதியா அவங்க ஸ்ட்ராங்கா செயல்படுவாங்க. விஜய் கிட்ட இது பெரிய அளவு சார். இப்ப சீமான் வந்து தம்பின்னு பேசினதுனால விஜய் ரசிகர்கள் அவர் வாக்கு போட வாய்ப்பு இருந்திருக்கு, போட்டிருக்கலாம். இப்ப எலெக்ஷன் வரப்போறப்ப அவருடைய 8.2% கொஞ்சம் கணிசமா கம்மியாக வாய்ப்பு இருக்குதாங்க. நான் அதான் எவ்வளவு நேரம் வழங்கினேன். இது அரசியல் ரீதியான வாக்கு வங்கி சீமான் கிட்ட இருக்கு. இது ரசிகத்தன்மை உள்ள ஒரு வாக்கு வங்கி, அபிமானம் மட்டும்தான். அது யாரு என்ன கொள்கை பேசினாலும், நீங்க என்ன பேசினாலும், என்ன நடந்ததுனாலும் விஜய் ரசிகன்னு தன்னை டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க, விஜய்க்காக தான் வாக்களிப்போம். அது மாற்றமே இருக்காது, அதுக்கு ஒரு ஓட்டு கூட போகாது. ஆனா விஜய்க்கு ஆதரவா ஒரு நேரத்துல மக்கள் பேசியிருந்தாங்க இல்லையா, அது இந்த கரூருக்கு அப்புறம் அது சைலண்ட். அது காரணம் என்ன அப்படின்னா விஜய் அந்த இடத்துல வந்து அந்த தலைமைத்துவத்தையோ இல்ல அவங்க கூட இருந்த கட்சிக்காரங்க அவங்க முதன்மையா இருக்கக்கூடியவங்களோ அதை வெளிப்படுத்தல. அது ஒரு பெரிய பாதிப்பு சார். அதே மாதிரி இப்ப அடுத்த நாம் தமிழர் கட்சியினோட அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்ப விஜய் அவர்கள தொடர்ந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. அது போறது தம்பி, அது போறாது. நான் அதாவது விஜய் கிரிட்டிசைஸ் பண்றது ஒரு அரசியல்னு யாராவது நினைச்சாங்கன்னா விஜய் கிட்ட நீங்க அரசியலே இல்லை. அப்புறம் விஜய் எப்படி நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு ஒரு அரசியல் முன்னாடி அது உங்களுக்கு தேவையற்ற வேலை இல்ல. ஐயா அதான் ஒண்ணுன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் நான் அவரே முடிச்சு பேசிட்டு கேட்க மாட்டாங்க. சோ சீமானுக்கு விஜயை எதிர்க்கிறது அப்படின்றது வேற விதத்துல இருக்கலாம். ஆனா விஜயே மையப்படுத்தி ஒரு அரசியல் முன்னெடுத்தாருன்னா அவருடைய அரசியல் வளராது. சார் இப்ப இன்னொரு கிரிட்டிக்ஸ் சொல்லியிருந்தாங்க, இன்னும் சில மத்த அரசியல் கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி சீமான் அவர்கள் திமுகவை தான் பலமா அப்போஸ் பண்ண எதிர்த்தாரு. பட் ஆனா இப்ப சமீப காலங்களா சீமானோட பார்வை வந்து வேற எங்கேயோ போயிருக்கு, அவரோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, அவரோட அரசியல் வீக் ஆகுது, விஜயை கிரிட்டிசைஸ் பண்றது ரொம்ப தவறான செயல். ஆனா நாம் தமிழர் கட்சினா ரொம்ப உக்கிரமா தாக்குறாங்க விஜயை. இன்னும் வரைக்குமே தாக்கி 20 நாள் ஆகுது, கரூர் சம்பவம் நடந்து 21 நாள் ஆகுது. 21 நாளுமே ரொம்ப உக்கிரமா தாக்குறாங்க. மற்ற அரசியல் கிரிட்டிக் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணம், நீங்க திமுகவை தான் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது கரூர் சம்பவத்தில் நடந்த உண்மை என்ன அப்படின்றது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். யாரு எப்படி பரட்டி பேசினாலும் அது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் விஷுவல்ல காட்டிட்டோம், அவ்வளவு தூரம் வெளியில வருது, அவ்வளவு தூரம் ஷார்ட்ஸ் வருது, புரியுதுங்களா? அதனால அதை பத்தி ஒண்ணு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா சீமான் மையப்படுத்தி எதிர்க்கிற அளவுக்கு விஜய் கிட்ட இருக்கக்கூடிய அரசியல் என்ன? நான் இப்ப உங்களை எதிர்த்து பேசுறேன், நீங்க யாரு?
நீங்க என்ன எதிர்த்து பேசுறீங்க அப்படின்னா நான் யார்? இப்ப சீமான் முன்னெடுக்கக்கூடிய அரசியலுக்கும் விஜய் முன்னெடுக்கக்கூடிய அரசியலுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி மலைக்கும் மடுக்குமான இடைவெளி. சீமானுக்கு கடற்கரையோரம் அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள், மீனவருடைய வாழ்வாதாரம், மீனவர் பிரச்சனை, இது அவ்வளவும் விட்டா 1 மணி நேரம் பேசுவாங்க. விஜய் 1 நிமிஷம் பேசுவாங்க. அப்போ நீங்க அவரை எதிர்க்கிறது அப்படின்றது உங்களையே நீங்க வந்துட்டு கீழே இறக்கிறதுனா பாயிண்ட்லெஸ் இல்ல. இப்ப ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர் பேசுறாரு, அவர்கிட்ட எதுவுமே இல்லைன்னு தெரியும். நீங்க எப்படி நீங்க அவருக்கு எதிராக நீங்க பேசுவீங்க? அவரை மையப்படுத்தி நீங்க எப்படி எதிர்ப்பீங்க? அப்படி எதிர்த்தீங்க அப்படின்னோம்னா உங்க அரசியல்ல இருக்கக்கூடிய அந்த செறிவு அது இருக்கு இல்லையா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா மிஸ் ஆயிடும். மிஸ் ஆயிடுச்சுன்னா சீமானுக்கு வரலான்னு நினைக்கக்கூடிய வாக்கு வங்கி கூட வராது. இவ்வளவு நேரம் உங்க நேரம் கொடுத்து பேசுனதுக்கு நன்றி ஐயா. இதே மாதிரி இன்னொரு நேரம் சந்திப்போம். நன்றி.